Hello everyone, welcome to Bangalore Home YouTube channel. இன்னைக்கு என்ன ரெசிபினா பன்னீர் பட்டர் ரோஸ்ட். இது எப்படி பண்ணலாம்ன்றது பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் 1 tablespoon ginger garlic paste சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 teaspoon chilli powder, 1/2 teaspoon coriander powder, 1/4 teaspoon turmeric powder, 1/4 teaspoon jeera powder, 1/4 teaspoon pepper powder, 1/2 teaspoon chaat masala, 1/2 teaspoon garam masala, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி இட்லி மிளகா பொடி மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி இதில் ஆயில் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆயில் விட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் பன்னீரை பிளான்ச் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு உப்பு போட்டு உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருந்த பன்னீரை இந்த தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு 5 minutes நல்லா சுடு தண்ணியில் அப்படியே போட்டு வச்சிடலாம். 5 minutes ஆனதுக்கப்புறம் இந்த பன்னீரை எடுத்துகிட்டு கோல்டு வாட்டரில் ஒரு 5 minutes போட்டு எடுத்துடலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எந்த டிஷ் பண்ணாலும் அந்த பன்னீர் உடஞ்சி போகாது. அதுக்காக தான் பன்னீரை பிளான்ச் பண்ணுறது. நான் அந்த மாதிரி பிளான்ச் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 cube பட்டர் சேர்த்துட்டு பட்டர் உருகுனதும் நம்ம மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பன்னீரை இந்த பட்டரில் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா பன்னீரும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 minute அப்படியே விட்டுடணும். 1 minute விட்டதுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விடணும். இப்போ இது 1 minute ஆயிடுச்சு. இப்போ நான் அடுத்த பக்கம் திருப்பி விடுறேன். இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணணும். இது ஒரு 2 to 3 minutes பண்ணாலே போதும். பன்னீர் 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பிளான்ச் பண்ணி எடுத்துருக்கிறதுனால இது 3 minutes வரலும் நம்ம ரோஸ்ட் பண்ணால் போதும். அப்போ தான் பன்னீர் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னா பன்னீர் ஹார்ட் ஆகிடும். அதனால் ஒரு 1 minute ஒரு பக்கம் குக் பண்ணதும் அடுத்த பக்கம் ஒரு 1 minute குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 minute எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணால் போதும். பன்னீர் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பன்னீர் ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ நான் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொரியாண்டர் லீவ்ஸையும் க்ரஷ் பண்ண மேத்தி லீவ்ஸையும் சேர்த்து பரட்டிக்கிறேன். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை லீவ்ஸை போட்டு நான் பரட்டுறேன். அவ்வளோதான், நம்மளுடைய பன்னீர் பட்டர் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி செய்யறதுக்கு, பட் ரொம்ப டேஸ்டி. அதனால இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இந்த பன்னீர் பட்டர் ரோஸ்ட் பிசிபெல்லே பாத் கூட சர்வ் பண்ணுறேன். இந்த பிசிபெல்லே பாத் ரெசிபி உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் இந்த ரெசிபியை செய்யலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பன்னீர் பட்டர் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப் டு டேட் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye bye.